ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்ற தேர்தலில் 7க்கு 7 வெற்றி பெற்றுக் கொண்டே இருந்தாலும் டெல்லி மாநில சட்டமன்றத்தில் முதல் 15 ஆண்டுகள் திருமதி ஷீலா தீட்சித் அவர்கள் தலைமையிலும் அதற்கு பிறகு ஆம் ஆத்மி ஆட்சி டெல்லியில் தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது. அதிலும் ஒரு 3 நாட்கள் நான் டெல்லி தேர்தலுக்காக போய் 13-15 போயிருந்தேன். 15 தான் ரொம்ப டெரிஃபையிங்காக இருக்கும். 10 வயசு 12 வயசு இருக்கிற ஓட்டு இல்லாத குழந்தைகள் கூட கையில் விளக்கமாத்தோடு தெரிவாங்க. ஆம் ஆத்மி கட்சி ஒரு சிம்பிள், அதுக்காக தப்பா நினைக்கக்கூடாது. விளக்கமாற்றோடு பீதியங்கம். ஸோ தி விசிபிலிட்டி வாஸ் ஸோ பிக். ஆனால் இந்த தரம் போன பொழுது ஆம் ஆத்மி கட்சிக்கு விசிபிலிட்டி இல்லை. அதனால தான் 3ஆம் தேதியே நான் டெல்லியிலிருந்து மதுரை திரும்பிய உடனே பத்திரிகை நண்பர்களுக்கு சொன்னேன், தலைநகரில் தாமரை ஆட்சி வருகிறது. இந்த மாற்றம் ஏனென்றால் பிஜேபியோட பாப்புலர் ஓட்டுலையும் ஏற்கனவே நாம் 1993 வெற்றி பெற்ற பொழுது பாரதிய ஜனதா கட்சி பெற்ற வாக்குகள் 43%. ஆனால் இன்னைக்கு 48% கொண்டிருக்கிறது. பாப்புலர் ஓட்டும் பிஜேபிக்கு அதிகம், சீட்டுகளும் அதிகம். என்ன காரணம்? அதுவும் 2015 ஆம் ஆத்மி பார்ட்டி 67 சீட்டு 70, பிஜேபி 3 சீட் தான். இந்த சேஞ்சுக்கு என்ன காரணம்? ஒன்று, மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுடைய அரசாங்கத்தின் திட்டங்கள் மக்கள் இதயத்தை தொட்டிருக்கிறது. 2வது, ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஊழல். நீங்க பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு தக்கு மாதிரி, இந்த வார்த்தையை நான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஐ எம் டெல்லிங் திஸ், ஒரு லோக்கல் தக்கு மாதிரியா சிஎம்மா இருந்தவர் பேசுறார். எந்த அளவுக்கு யமுனா நதியில விஷம் கலந்துருச்சு ஹரியானா அரசாங்கம். டெல்லியில் இருக்கிற மக்களை இனப்படுகொலை பண்றதுக்கு ஜினோசைட் இந்த வார்த்தை பயன்படுத்தி இருக்கார். ஆக இத மக்கள் ரசிக்கல. ஏன்னா ஆம் ஆத்மி கட்சினா முதல்ல அவங்க நேரேட்டிவ் எப்படி இருந்தது? கேப்பு, மப்ளர், ஹவாய் சப்பல் தானே கெஜ்ரிவாலுக்கு இமேஜ் கொடுத்தது. அவங்க நேரேட்டிவ் இதுதானே. இன்னைக்கு என்ன? கெஜ்ரிவாலோட பாத்ரூம், டாய்லெட், பேன், தங்க பிளேட். எங்க இருந்து எங்க ஊழல்லையும். அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா ருமேனியாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி தூக்கி எறியப்பட்டது இந்த மாதிரி சூழ்நிலை. ஆக கெஜ்ரிவாலோட வீட்டில் டாய்லெட் 33 லட்சம் ரூபாய்க்கு, அதில் டாய்லெட் பேனோட பிளேட்டு தங்க பிளேட். அந்த அளவுக்கு ஊழல். அதே மாதிரியா சாராய எக்ஸைஸ் டியூட்டி ஸ்கேம் நிரூபிக்கப்பட்டது. அதுல கூட இப்ப ஆரம்பிச்சிருவாங்க. எலக்ட்ரானிக் voting மிஷின்ல கோளாறு, சிபிஐ எங்க டோர் ஸ்டெப்ல நின்னுது, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நின்னுது, கெஜ்ரிவால் ஜெயிலில் வச்சுட்டாங்க. இந்த சாராய ஊழல் பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்ததே காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய கம்ப்ளைண்டின் மீது அந்தந்த டிபார்ட்மெண்ட், இடி டிபார்ட்மெண்ட் போன்றது அவர்கள் எடுத்த நடவடிக்கை. இதுக்கும் பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசாங்கத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நான் இது பற்றியெல்லாம் பேசிட்டே இருந்தேன். குறிப்பாக ஒருத்தருக்கு வாழ்த்து சொல்ல மறந்துடக்கூடாதுன்றதுனால அதை சொல்றேன். 0 MLA ஹேட்ரிக் வாங்கின ராகுல் காந்தி இதோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். 0 MLA ஹேட்ரிக்.
ஆகவே அந்த அளவுக்கு காங்கிரஸ் இஸ் டோட்டலி வைப்ட் அவுட் இன் டெல்லி. ஏன்னா பார்லிமெண்ட்ல பேசுற நான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் மட்டும் எதிர்க்கல, ஐ ஃபைட் தி இந்தியன் ஸ்டேட். அவர் இந்தியன் கவர்மெண்ட்னு சொல்லி இருந்தா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். யூ ஹேவ் காட் எவ்ரி ரைட். ஒரு அரசாங்கத்தை எதிர்க்கிறது. ஆனால் இந்த தேசத்தை எதிர்ப்பாரா? ஐ வாண்ட் டு ஃபைட் தி இந்தியன் ஸ்டேட். ஆகவே அந்த அளவுக்கு தேச துரோகியாக முழுமையாக மாறிப்போன ஒரு காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு டெல்லியில் துடைத்தெறியப்பட்டிருக்கிறது. 3வது முறையா 0 எம்எல்ஏல ஹேட்ரிக் வாங்கியிருக்கிற தலைவர் தான் ராகுல் பிரியங்கா வாட்ரா அண்ட் கம்பெனி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆகவே இன்னைக்கு டெல்லியில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு கன்சாலிடேஷன், ஏன்னா ஒரு முழுக்க பொறுப்பற்ற மிக மோசமான ஒரு மனிதர், ஒரு அரசியல் தலைவர் இப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு யாராவது முதல் உதாரணம் சொன்னோம்னா நிறைய பேர் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், இருக்கு. ஆனால் இருந்தாலும் நேஷனல் லெவலில் இப்படி ஒருவர் அரசியல் தலைவராக இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு உதாரணமாக இருந்திருக்கிற ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் கேஜ்ரிவால். விஷம் கலந்துச்சுன்னு சொல்லாமா? பக்கத்து மாநிலம் நதியில் ஊழல் இவ்வளவு செஞ்சுட்டு அதுலேயும் இந்த ஊழல் பணத்தில் எக்ஸைஸ் டியூட்டி ஸ்கேண்டலில் வந்த 100 கோடி கோவாவில் கட்சி செலவு செஞ்சுருக்கு. ஆக இதெல்லாம் ஓப்பனாக தெரிஞ்ச பிறகு டெல்லி மக்கள் ஒரு திருடமான முடிவு, உறுதியான முடிவு எடுத்திருக்கிறார்கள். அதனால் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக டெல்லி வாக்காளர் மக்கள் இந்த தேர்தலில் நான் பார்த்தேன். அதோட நம்ம தமிழக ஊடகத்தை சேர்ந்தவங்க நீங்கள் அப்படிங்கிறதுனால உங்களோட அந்த மகிழ்ச்சியான விஷயத்தை பகிர்ந்து கொள்ளவும் நான் விரும்புகிறேன். தமிழர் என்க்ளேவ்னே ஒரு இடம் பாலம் தொகுதியில் அந்த ஏரியாவுக்கு பேர் தமிழர் என்க்ளேவ். அந்த தமிழர் என்க்ளேவில் மிகப்பெரிய எழுச்சியை பார்த்தேன். நானும் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் வீதி வீதியாக போனோம். எல்லா வீதி வீதியாக தமிழ் மக்கள் நாங்கள் தாமரைக்கு தரோம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம தமிழ் மக்கள் இருக்கின்ற தொகுதியெல்லாம் கூட பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி மாற்றுவதற்காக வாக்களித்திருக்காங்க. அந்த கண்ணால் பார்க்க முடியுது. மகிழ்ச்சி பகிர்ந்து நீங்கள் பிப்ரவரி 14, 1998 பாரத தலைவர் திரு அத்வானி அவர்கள் இங்கே கோவையிலே தேர்தல் பிரச்சார வந்தப்ப அவரை டார்கெட் பண்ணி 13 இடங்களில் சீரியல் பாம் பிளாஸ்ட் நடந்தது. அதில் 59 பேர் இறந்து போனார்கள். 200 பேருக்கு மேல் அங்கே இன்னும் உடனே அதிசயம் அந்த மாதிரி இருக்கிற ஒரு மோசமான சூழ்நிலை. அன்றைக்கு சீனியர் ஸ்டேட் ஆஃபீஸ் டைரக்டர் இருந்ததே ஹெச் ராஜா தான். நல்லா பார்த்துருக்கேன். ஆஸ்பத்திரிக்குள்ளே போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கதையும் எலும்பும் ரத்தமும் ஆறாக ஓடிட்டு கொண்டிருக்கிறத அப்படி பார்த்துருக்கேன். இந்த கோரமான சம்பவத்தை பயங்கரவாதத்தை நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் பலிதானவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சி எப்போது நடக்கும். அதில் மக்களை ஊர்வலமாக அஞ்சலி செலுத்துவது என்று கோயம்புத்தூர் பாரதிய ஜனதா ஆகவே அந்த நடந்திருக்கிறதோட இது பயங்கரவாத இதுக்கும் எதிரான ஒரு ரிசல்ட்னால அதுக்கும் ஊடக இடைத்தேர்தல் முடிவுகள். ஈரோடு இடைத்தேர்தலில் எப்பொழுதுமே உங்களுக்கு நான் சொல்றேன், பொது தேர்தல் எவ்வளோ ப்ராக்சிமேட்டாக இருந்தால் கூட இடைத்தேர்தல்களில் ஆளுங்கட்சி காரணம் ஒரு பெரிய இது சொல்ல முடியும். 2009 தான் இந்த திருமங்கலம் ஃபார்முலாவே திராவிட முன்னேற்ற கழகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போ திருமங்கலம் ஒரு தொகுதி, அதுக்கப்புறம் இளையான்குடி, தொண்டாமுத்தூர், பெண்ணாடம், இந்த மாதிரி 5 தொகுதிகள் ஒரே சமயத்தில் 2010 இடைத்தேர்தல் நடந்தது. 5லும் திராவிட முன்னேற்ற கழகம்
ஆனால் 2011 பொது தேர்தலில் திமுக என்ன ஆச்சு? இட் வாஸ் ரிமூவ் ஃப்ரம் பவர். அதனால இந்த காசு கொடுத்து தேர்தலில் அதுவும் பிரதான கட்சிகள் நிக்கலைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கூட பட்டியல் அடைச்சி வச்சு காசு கொடுக்கறதெல்லாம் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் காண கொழுப்பை காட்டுகிறது. அப்படி இருந்தும் கூட 1/6க்கு மேல வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு போயிருக்கு. ஆகவே இதுவே ஒரு சப்டியூடு விக்டரி ஃபார் டிஎம்கே. அது 26 என்ன நடக்கும் என்பதற்கு இப்பொழுது மக்கள் கோடிட்டு காட்டியிருக்கிறார். டெல்லி தேர்தல் முடிவு வந்து தேசத்திற்கான பின்னடைவாக பார்க்கப்படுகிறதுன்னு சரி டைம் வந்து இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஈகோவை தள்ளி வச்சுட்டு ஒன்று சேர வேண்டிய ஒரு தருணமாகவும் இந்த டெல்லி தேர்தல் முடிவுகளை காட்டுது. அதாவது இந்திய கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சியின் மீதும் செல்வாக்கு மிக்க ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கார் அப்படிங்கிறதே எனக்கு நியூஸ். என்ன இருக்கு ரீச் இருக்கு நான் கேட்கிறேன். பிசிகா கட்சின்னு சொன்னாலே விழுப்புரம் சிதம்பரம் கட்சி பிசிகா அப்படித்தானே அர்த்தம். அந்த அண்ணன் உங்களுக்கு ஒன்றும் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லையே. அப்படி இருக்கும்பொழுது ஊரை கூட்டி நாடளவில் பஞ்சாயத்து பண்ணி இவங்க எல்லாரையும் ஒன்றா ஆக்கணும், ஈகோ விடணும்னு என்ன பேச்சு? நீங்க இருக்கிறனா அரசியல் ரீதியா சொல்றேன், புல்லு முளைச்சுப்போம். டிஎம்கே கூட்டணி அப்படித்தான் ஆகும். அதனால நீங்க ஊர் பஞ்சாயத்து, தேச பஞ்சாயத்து, அங்க உமர் அப்துல்லாவையும் இங்க கெஜ்ரிவாலையும் மம்தா பானர்ஜியையும் ராகுல் காந்தியோட சேர்த்து வைப்பேன்னா அப்படின்னு பேசலாம். யார் வேணா பேசலாம். அது என்ன நாளைக்கு யாராவது எடுத்து கட்டுரை எழுதினா அதை பப்ளிஷ் பண்ணா போறாங்க. அது ஒண்ணு அதுதான். அதனால இவர் தமிழ்நாட்டை ஜாதி ரீதியாக இழந்து மக்களை வந்து நாசப்படுத்தி கொண்டிருக்கின்ற கட்சியில பிசிகாவும் உண்டு. நான் நீதி கட்சி எல்லாமே நல்லா இருக்கு அதை சொல்ல மாட்டேன். பிசிகாவும் ஒண்ணு. அப்படி இருக்கிறத ரொம்ப பேச வேண்டும். சார், திருநெல்வேலி அல்வாவோட மத்திய அரசு கொடுத்த அல்வா தான் பெருசுன்னு இன்னைக்கு சிஎம் வர சொல்லியிருக்காரு திருநெல்வேலியில். நான் ஒரு விஷயம் சொல்றேன். நான் மறுநாளே என்னோட சோசியல் மீடியாவில் 6,650 கோடி பல்வேறு திட்டங்களுக்கு 400 கோடி 500 கோடி இருந்து பல்வேறு உள்கட்டமைப்பு வசதி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் 14,700 கோடி ரூபாய் ஹெட் வைஸ் நம்ம வந்து பாரதிய ஜனதா கட்சியும் அதை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லியிருக்கோம். நம்ம நகரணி தேசிய தலைவர் சட்டமன்ற உறுப்பினராக அப்புறம் சோசியல் மீடியாவில் இது எல்லாத்தையும் பகிர்ந்துருக்கோம். அதனால அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்றது? இவர் நீங்க அவர்களுடைய மிகப்பெரிய தோல்வி அதை மறைக்கணும். என்ன தோல்வி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று இருக்கா? தினந்தோறும் முன்னையெல்லாம் ஒரு இன்சிடென்ட் 2 இன்சிடென்ட், இப்பெல்லாம் தினந்தோறும் 5 இன்சிடென்ட் 6 இன்சிடென்ட்ஸ். மானாமதுரையில் பள்ளிக்கூடத்தில் மாணவி பாலியல், மணப்பாறையில் பள்ளியில் 13 வயசு பாலியல், கிருஷ்ணகிரியில் கேட்குறேன், சென்னையில் மயிலாப்பூரில் போலீஸ் பூத்தில் வச்சு 13 வயசு பொண்ண காவல்துறையில் இருக்க கற்பழிச்சது. இது டெல்லியில் நடந்திருக்காங்க இல்லையா? தமிழ்நாட்டில் பெண்கள், பெண் குழந்தைகள் வீதியிலே நடமாட முடியாத ஒரு சூழ்நிலையை இந்த தீய திராவிடியன் ஸ்டாக் அரசு ஏற்படுத்தி இருக்காங்க. அதையெல்லாம் மறைக்கிறது. ஏதோ பொய்ய சொல்லணும் இல்லை. நான் கேட்கிறேன், இவர் காவல்துறைக்கு தானே மந்திரியா இருக்காரு. காவல்துறையில ஏடிஜிபி கல்பனா நாயக், ஏடிஜிபி கல்பனா நாயக் டிஜிபிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கார், சீஃப் செக்ரட்டரி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கார், ஹோம் செக்ரட்டரி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கார். என்ன நீங்க என்ன காரணம்னு அவர் சொல்லியிருக்காங்கன்னு ரொம்ப முக்கியம். சம்பவத்தை விட சீருடை பணியாளர்கள் தேர்விலே முறைகேடுகள் நடக்கிறது என்று நான் சுட்டிக்காட்டிய காரணத்தால் என்னை நெருப்பு பத்த வச்சு கொல்வதற்கு முயற்சி நடந்திருக்கிறது. நான் சற்று முன்பாக என் அலுவலகத்துக்கு வந்திருந்தால்
என் உறவினர்கள் என் முகத்தை கூட பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இதை விட மிஸ்டர் ஸ்டாலினுக்கு, தி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுக்கு அவமானம் வேற உண்டாங்க. நான் ஸ்டாலின் இடத்துல இருந்திருந்தா நான் சொல்றேன் ஹானஸ்டா, இந்த பதவி வேண்டாம், எனக்கு கையாளாகாத நபரை நான் இருக்க விரும்புறேன்னு ராஜினாமா பண்ணியிருக்கேன். நீங்க இதெல்லாம் மத்திய சர்க்காருக்கு பேசலாமா? அதுவும் ஃபேக்ட்ஸ் ஆர் என்டையர்லி டிஃபரண்ட். ஒரு துறைக்கு மாத்திரம் ரயில்வேக்கு 6680 கோடி இந்த ஆண்டு 25-26 கொடுக்கப்பட்டது. அதனால டோன்ட் லைக். 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமையில் ஆட்சியாகும். கூட்டணியில முக்கிய கட்சிகள் ஏதாவது நம்ம வாய்ப்பு, முக்கிய கட்சிகள், அதாவது அதிமுகவுடன் கூட்டணி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள். நான் என்ன சொல்றேன், என்னை மிகவும் நன்காக அறிந்த நண்பர் இப்படி கேள்வியை என்கிட்ட கேட்கலாமா? ஏன்னா நான் பிஜேபி நிர்வாகியா 35-36 டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் அண்ட் இன்னைக்காவது நான் கூட்டணி பற்றி நான் பேசியிருக்கேன். ஏன்னா இட் இஸ் டொமைன் ஆஃப் பார்லிமெண்ட் போர்டு. பார்லிமெண்ட் போர்டு இன்னென்ன கட்சியும் என்டிஏல இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னா அவர்களோடு இணைந்து மக்களை அணுக வேண்டிய ஒரே வேலை தான் எங்களுக்கு இருக்குது. அதனால கூட்டணியில யார் இருப்பார் சொல்லலாம். பாஜக முக்கிய தலைவர்கள் எல்லாருமே அதிமுக கூட்டணியில் மட்டுமே பாஜக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி சகோதரி வானதி அவர்கள் இருக்காங்க, இந்த பக்கம் ஸ்டேட் செக்ரட்டரி இருக்காங்க. நாங்க எல்லாரும் இருக்கிறது தான் சொல்றேன். அதனால இதுல too much of flag splitting is unnecessary. திருப்பரங்குன்ற விவகாரத்துல மக்கள் எல்லாமே ஒற்றுமையா இருக்காங்க. பாஜக இது முன்னாடி போன்ற அமைப்புகள் தான் கலவரத்துக்கு உண்டாக்குறது சொல்லி சமூக வலைதளத்தில் யார் பேசினா பொதுமக்கள் பேட்டி கொடுத்தது வடிவமைப்பு பாருங்க. நான் 10 பேருக்க திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு பேட்டி கொடுக்க சொல்லலாம். இதெல்லாம் இல்லை. நான் என்ன சொல்றேன், அங்க என்ன கிரக்ஸ் ஆஃப் தி இஷ்யூ என்ன? மேல தர்கா இருக்குன்னு சொல்றீங்க, நான் அதுவே இல்லைன்னு சொல்றேன். காரணம் என்ன? நான் சொல்லல, தமிழக ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசு சொல்லுது. சுற்றுலாத்துறையினுடைய ப்ரௌசர், அந்த ப்ரௌசர் ஏற்கனவே நான் என்னோட சமூக வலைதளத்தில் எக்ஸ் வலைதளம் ஃபேஸ்புக்ல போட்டிருக்கேன். அதுல என்ன சொல்லியிருக்கீங்க? சிக்கந்தர் பாதுஷாவினுடைய கல்லறை கோரிப்பாளையத்தில் இருக்கின்ற மசூதிக்குள் இருக்கிறது அப்படின்னு நீங்க கொடுத்துருக்கீங்க. கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன். அப்போ அங்க திருப்பரங்குன்றத்துல மலை மீது தர்கா இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, சிக்கந்தர் எப்படி கொல்லப்பட்டார்? குமார கம்பன்ங்கிற விஜயநகர பேரரசு மன்னர் படையெடுத்து 24 மணி நேரத்தில் இஸ்லாமிய ஆட்சியை அடித்தார். அப்போ உயிருக்கு பயந்து மலை மீது ஏறிய சிக்கந்தரை மேலே ஏறி சென்று குமார கம்பன் வதம் செய்தார். இது எச் ராஜா சொல்ல வேண்டாம். அது என்ன கல்ல கோட்டமான காவல் கோட்டம். நம்ம கம்யூனிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன் அவர் எழுதியிருக்கிற புத்தகத்தில் அவரே நரேட் பண்ணியிருக்கார். சரி, நாயக்க மன்னர்கள் கிட்டத்தட்ட சிக்கந்தர் பாதுஷாவுக்கு பிறகு 300-400 வருஷம் அவர்கள் தான் ஆட்சியில் இருந்திருக்காங்க. அவர்கள் ஆட்சியில் இருந்தப்ப இவங்க கந்தர் மலையில் ஏறி இது கட்டியிருக்க முடியுமா? இல்லை. ரெண்டாவது, ஒன்று கவர்மெண்டே சொல்லிடுச்சு. என்ன சொல்றாங்க? ஏற்கனவே இருந்த ஒரு கட்டிடம், அது வசந்த மண்டபமா என்ன தெரியாது, அதைத்தான் பிற்காலத்திலே இவர்கள் தர்கா என்று சொன்னார்கள். இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற லிட்ரேச்சர். கிரக்ஸ் ஆஃப் இஷ்யூக்கு வருவோம். 1915-16 இந்த தர்காவின் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்கள் அவங்க தர்காவை விஸ்தீர்ணப்படுத்துவதற்கு கீழிருந்து கல்ல, அந்த மலையோட கல்லை அதை வெட்டி கொண்டு போக முயற்சி மேற்கொள்கிறார்கள். அன்னைக்கு
மீனாட்சி அம்மன் கோயிலோட நிர்வாகி தான் திருப்பரங்குன்றம் கோவிலையும் நிர்வாகம் செய்தார்கள். அவர்கள் இதற்கு ஆட்சேபம் தெரிவிக்கிறார்கள். அதனால 1915 அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் கலெக்டர் அவர் நெகோசியேட் பண்ணி பார்க்கிறார். நான் இதுக்கு ஒரு அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிறார் பிரிட்டிஷ் கவர்மெண்ட், நான் நெகோசியேட்டர் செட்டில்மெண்ட்டுக்கு முயற்சி பண்ணுறேன். இட் வாஸ் அலவுட், ஆனால் தே ஃபெயில். அதனால என்ன ஆகுது, அது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு வருது. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வெர்டிக்ட், தி ஹோல் மவுண்டன் பிலாங்ஸ் டு முருகன். முருகப்பெருமானுக்கு இந்த மலை சொந்தம். ஆனால் அங்கே இருக்கிற தர்காவை அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே என்ன தெரியும், அதை இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் குவா அன்னைக்கு இருந்தபடியே அதை பராமரிக்க வேண்டும் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் வரும். அதுக்கு எதிராக ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ ஹைகோர்ட்டில் என்ன தீர்ப்பு வருது, 2 பார்ட்டியும் திருப்பி மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு நம்ம வடிவேல கேட்கறதுக்காக தான் 2 பார்ட்டியும் திருப்பியும் பேசி ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட்டுக்கு வாங்கன்னு ஹைகோர்ட். ஆனால் பிரிவி கவுன்சிலுக்கு போகுது. 1931 லண்டன் பிரிவி கவுன்சிலோட ஜட்ஜ்மெண்ட் வி கன்ஃபர் வித் தி ஹை கோர்ட், இது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். ஆகவே ஜில்லா நீதிமன்றம் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை பிரிவி கவுன்சில் ஹேஸ் அப்ரூவ்டு. அப்போ என்ன அர்த்தம், இவர்கள் அந்த தர்காவை அன்னைக்கு இருந்த நிலையிலேயே பராமரித்தார். ஆனால் அதுக்கப்புறம் எவ்வளவு எக்ஸ்பேன்ஷன் ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கு. அது நடக்கும் பொழுது தான் பிரச்சனையே வருது. ஏன்னா நீங்கள் கீழே அந்த மலையவே வெட்டி அந்த கல்லை மேலே கொண்டு போக முயற்சி மேற்கொண்டார்கள். அதை கோவில் நிர்வாகம் அப்போஸ் பண்ணிட்டு சரி. இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இன்னும் மாமா மச்சானா இருக்குமா, இப்போ தான் சொன்னீங்கன்னா வர 14ஆம் தேதி நடக்க போகுது. கோயம்புத்தூர்ல முஸ்லிம் மதவெறி அமைப்பு 13 இடத்துல சீரியல் பிளாஸ்ட் மூலமா 59 பேரை முஸ்லிம் மதவெறி கூட்டம் கொலை செய்தது. 250 பேர் அங்கீனப்பட்டார்கள். மாமமச்சான வாழல. இந்த சம்பவம் நடந்தது எப்போ தெரியுமா, நான் சேகர் பாபு கொண்டத அல்லேலியா பாபுவுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன். கருணாநிதி சிஎம் தான் அந்த சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் நடந்த உடனே அந்த சம்பவத்துக்கு வருத்தமாவது தெரிவித்தாரா அன்றைய முதலமைச்சர்? இல்ல, RSS ஆக்டோபஸ் சொன்னார்ல, கோயம்புத்தூர் சொன்னார். ஏன்னா அன்னைக்கு இருந்தவனா த்ரூ அவுட் அங்கே இருந்தேன், நான் மறுவாக்குப்பதிவு நடக்கிற வரைக்கும். அப்போ இவர்கள் அந்த இடத்துல எக்ஸ்பான்ஷன் ஆக்டிவிட்டிஸ் சரி அதோட நின்னாங்களா? அங்கு மலை மீது தீபம் ஏற்றுறதுக்கு காந்தி தீபம் ஏற்ற தடை எடுத்துட்டார். அதனால அரசாங்கம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும். எப்படி காடேஸ்வராஜி ராஜாவெல்லாம் கைது பண்ண சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடுமா? மதுரை கலெக்டரோட ஜூரிஸ்டிக்ஷன் வெளியில இருப்பானாங்க. இது மோசமான சர்க்கார். அப்போ என்ன பண்றாங்க, இந்த அரசாங்கம் அங்க இந்துக்களுக்கு நீதிமன்றம் அனுமதிக்கும். இந்த வழக்கு நடந்தது 1994 சென்னை உயர் நீதிமன்றம் அங்கு மலையிலே தீபம் ஏற்றுவதற்கு இந்துக்களுக்கு உரிமை இருக்கிறதுன்னு சொல்லியும் இன்னி வரைக்கும் 30-31 வருஷம் ஆகுது. இன்னி வரைக்கும் தமிழக அரசு நிர்வாகம் அனுமதிக்கல. சரி, அதுக்கு அடுத்து என்ன நீங்க பாத்தீங்கன்னா 1931 இருந்த ஸ்டேட்டஸ் பார்க்கணும். என்ன திடீர்னு ராம்நாடு திமுக கூட்டணி எம்பி நாவாஸ் மணி, மணப்பாறை திமுக எம்எல்ஏ அப்துல் சமத், இவங்க எல்லாருமா நாங்க மேல ஆடு கூலி வெட்டப்படுறாங்க அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், இந்துக்கள் கோவில்களில் பலி கொடுக்கிற பழக்கமும் இருக்கு. ஆனா முருகன் கோவில்ல சிவன் கோவில்ல அந்த பழக்கம் தான். அங்க இருக்கிறது கீழே முருகன் கோவில், மேல மத உச்சியில காசி விஸ்வநாதர். அங்க நீங்க கொடுப்பீங்கிறீங்க. நீங்க சொன்ன சோசியல் மீடியாவுக்கே எல்லாரும் கருத்து சொல்லியிருந்தாங்க. நான் 50 வருஷமா இருக்கேன். ஒரு அம்மா சொல்றாங்க எனக்கு 80 வயசாச்சு, நான் இந்த ஊர்லயே பிறந்து இந்த ஊர்லயே வாக்கப்பட்டு இந்த ஊர்லயே இருக்கேன். ஆனால் மேல மலையில ஒரு நாளும் உயிர் பலி கொடுக்கப்பட்டது இல்லை. அதனாலதான் இந்த நிர்வாகம் நீங்க அங்க போய் ஆடு கட்ட முடியாது. சரி, நாங்க வெளியில கட்டி சமைச்சது வந்து அங்க உட்காந்து சாப்பிடலாம். அதே
யார் என்ன சொல்ல போறாங்க? நான் தான் சொல்றேன், பாண்டி கோயிலுக்கு வா, நாங்க போடுறோம் உங்களுக்கு கறிப்பிரியா. இந்துக்கள் பாண்டி கோயில், இந்த காளியம்மன் கோயில் பணம். ஆனா இங்க அது பண்ணக்கூடாது. இந்துக்கள் யாருமே நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க, இந்த மாதிரியா பலி கொடுக்கக்கூடியவர்கள் இதை ஏற்றுப்பாங்களா? அது இந்துக்களுடைய மத உணர்வை டெலிபரேட்டா ஹர்ட் பண்ணணுங்கிற கூட்டம் தான் அன்னைக்கு மேல போச்சு. அதுக்கப்புறம் தான் கணேஸ்வராஜி வந்தார், ராஜா வந்தது எல்லாம். இப்போ என்னோட ஒரு மிகப்பெரிய அப்ஜெக்ஷன், வெளியூர்ல இருந்து வராங்க அப்படி யாரு வெளியூர்? 6 படை வீட்டுல முதல் படை வீடு இருக்கிறோம். நேற்றைய தினம் சகோதரி வானதி சீனிவாசன் பழனிக்கு காவடி போனாங்களா இல்லையா? அப்ப இவங்களுக்கு திருப்பரங்குன்றம் படை வீடு இல்லையா? எப்படி how can she be called outsider? How can Raja be called outsider? How can Kanishwaraj be called outsider? அதனால இது ஒட்டுமொத்த இந்து சமுதாயம் முருகப்பெருமானை தமிழ் கடவுள்னு சொல்லி நீங்க ஒரு போலி மாநாடே போட்டீங்க. முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடுன்னு சொல்லிட்டு சனாதன இந்து தர்மத்தை டெங்கு மலேரியா கொசு மாதிரியா பொதுவேன்னு சொன்ன உதயநிதி இதுதானே. அதனால இவங்க இந்த மாதிரி நேரேட்டிவ்ஸ், அதுதான் நான் சொல்றேன், முஸ்லிம்கள் எல்லா இடங்களிலும் இந்துக்களுடைய வழிபாட்டு தலங்களை ஆக்கிரமிப்பது. இன்னைக்கு பார்லிமெண்ட்ல தாக்கலாயிருக்கிற வக்ஃப் போர்டு அமெண்ட்மெண்ட் பில்லில் கூட அதில் இருந்து மூவ் பண்ணும் பொழுது மினிஸ்டர் திரு கிரண் ரிஜிஜு அவர்கள் குறிப்பிட்டது என்ன இடம்? திருச்சி பக்கத்தில் இருக்கிற திருச்செந்துரை சிவன் கோயில் சந்திரசேகர சுவாமி கோவில வக்ஃப். அங்க முத போனவன் 2022 ஹெச் ராஜாவா. அதே மாதிரியே வேப்பூருக்கு போயிருக்கேன், பழனி பக்கத்துல பாலசமுத்திரத்துக்கு போயிருக்கேன். இந்த மாதிரி யாரும் இந்த நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த ஊடக நண்பர்கள் எல்லாரும் செக்குலர் தான், அதனால நான் கேட்கிறேன், இந்தியாவில் ஏதாவது ஒரு மசூதியை இடித்து அதன் மீது கோவில் கட்டப்பட்டது சொல்லுங்க. எங்கேயாவது ஒரு சர்ச்சை இடித்து அதன் மீது கோவில் கட்டப்பட்டது சொல்லுங்க. நான் கோவிலை இடிச்சு மசூதி கட்டினது, கோவிலை இடிச்சு சர்ச்சை கட்டினதுக்கு உதாரணம் காட்டுறேன். இந்து தர்மம் மாத்திரமே வழிபாட்டால் வேறுபாடு காட்டாத ஒரே பண்பாடு கலாச்சாரம். எங்களுக்கு டீச் பண்ண வேண்டாம் இந்த அல்லலியாவோ. டிஎம்கே யாரா இருந்தா அது லெட்டிபி ரகுபதி. ஆனா இன்னைக்கு லோயர் லெவல் டிஎம்கே ஓகேஸ் என்ன எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, சார் எதா இருந்தாலும் எக்ஸ் ஏடிஎம்கே தானே சார் திமுக. கருணாநிதி குடும்பம் ஒண்ணுதான் பழைய திமுக. அது மீது ஏவா வேலுவா இருக்கட்டும், செந்தில் பாலாஜி யாரு இருக்கட்டும், ரகுபதி யாரு இருக்கட்டும், சேகர் பாபு யாரு இருக்கட்டும், எல்லாம் எக்ஸ் ஏடிஎம்கே தான் சார் எங்களை அமைக்கிட்டு இருக்காங்க. ஆகவே டிஎம்கே ஒர்க்கர்ஸை லிபரேட் பண்றதுக்கு பிஜேபி வேணும், தேசிய ஜனநாயக கூட்டணி வேணும்னு டிஎம்கே ஒரிஜினல் டிஎம்கே ஒர்க்கர்ஸ் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பொதுவா நன்றி. சரி, 1931 அந்த பிரிவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு ஏற்படுத்தப்பட்ட மேம்பாட்டு பணிகள் நீக்கப்படவும். சரியா? ஏன்னா கோர்ட் வெர்டிக்ட், அல்டிமேட் கோர்ட் வெர்டிக்ட் அதுதான். ஒண்ணு, அங்க நீங்க இந்துக்களுக்கு ஸ்தல விருட்சம்ங்கிறது ரொம்ப புனிதமான. எல்லா கோவில்லையும் ஸ்தல விருட்சத்துக்கு பூஜை பண்ணணும், பிரதட்சணம். நீங்க அங்க இருக்கிற இந்த திருப்பரங்குன்றம் கோவிலுடைய ஸ்தல விருட்சம் கள்ளத்தி மரம், அதுல திரை கொடி கட்டி இருக்கீங்க. அதே மாதிரி நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு 1994. அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் 2020 அதுல கோர்ட்டு தீர்ப்புல வந்து கார்த்திகை தீபம் முன்பு வழக்கமையாக ஏற்றப்பட்ட ஏற்கனும் இந்துக்களுக்கு உரிமை இருக்குது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் மேல ஆடு கோழி விட்டு இந்த மாதிரியா இந்துக்கள் மத உணர்வை, முருக பக்தர்கள் மத உணர்வை புண்படுத்த மாட்டோம் டிக்ளேர் பண்ணுங்க. இதை பண்ண வைக்க அல்லோலியா பாபுவுக்கு என்ன கட்டலாம், மிஸ்டர் ஸ்டாலினுக்கு என்ன கட்டலாம்? உங்க வாக்கு வங்கி அரசியலுக்காக இந்துக்கள் நீங்க முருக பக்தர்களை டார்ச்சர் பண்ணுவீங்களா? அதனால இதெல்லாம் அவங்க பண்ணட்டும்.
இல்லைன்னா இது இந்த தர்காவே இல்லைன்னு உங்க ஆவணம் சொல்லுது. கோரிப்பாளையத்தில் இருக்க மசூதிக்குள் தான் சிக்கந்தர் பாதுஷாவுக்கு கல்லறை இருக்குது. யூ ஷிஃப்ட் இட் தேட். நான் சொல்றது லாஸ்ட் தான். ஏன்னா இதுக்கும் பிரசிடென்ட் செட்டா இருக்கு. ராமஜென்ம பூமி விஷயத்துல சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்கு. நீங்க சாங்டிட்டி இருக்கு, அது லீகல் சாங்டிட்டி இருக்கு. அதனால நீங்க நீதிமன்ற தீர்ப்புகளை ஃபாலோ பண்ணி வந்து இந்துக்களுடைய பூஜை புனஸ்காரங்கள் நம்பிக்கை தலையிட மாட்டேன்னு வாங்க, அக்செப்ட் பண்ணுவோம். ஏன்னா இன்னைக்கு இப்போ கூட முஸ்லீம் டாமினேட்டட் சீட், மைனாரிட்டி டாமினேட்டட் சீட்டு 15 பிஜேபி ஜெயிச்சு டெல்லியில். மைனாரிட்டி டாமினேட் சீட் இப்போ 1200 ஓட்டில் கெஜ்ரிவால் தோற்று விட்டார் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் முதல்ல மிகப்பெரிய ஊழல் பெருச்சாளி பொலிட்டிக்கல் டக் இஸ் டிஃபீட்டட் இன் நியூ டெல்லி அப்படிங்கிற நல்ல செய்தியோட நாம கிடைக்கலாம். அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், இனிப்பு, இனிய செய்திகள். ஆசியாவிலேயே மிகப்பெரிய முருகர் சிலை மருதமலையில் அமைக்க போறேன்னு சொல்றாங்க. அந்த முருகன் பெருமான ராஜா ஏன்னா நீங்க எல்லாரும் கிட்ட கேட்டாங்க, இப்பதான் ஒரு பைபாஸ் சர்ஜரி ஆயிடுச்சு, என் மீது அக்கறை இருக்கிறவங்க நீங்க மேலே ஏறி போகணுமா? என்னுடைய நண்பர் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் வாசனாவுக்கு உரிமையோடு கண்டித்து கொண்டார். ரொம்ப தப்பு நீங்க போனது ஏன்னு கேட்டேன். என்னங்க இப்போதான் உங்களுக்கு ஒரு நேரம் ஆகுது, பைபாஸ் சர்ஜரி 560 படி ஏறலாம். முருகப்பெருமான் என்னை ஏற்றி அவனே கீழே அமையும் சரிமா வந்து முருகனை தரிசிக்க அந்த வாய்ப்பு ஆசீர்வாதம். பத்திரிகையாளருக்கு வேறொரு தகவல். 1980 இன்று வரை கோவையில் நடந்த பல்வேறு தாக்குதல்கள், படுகொலைகள் சம்பந்தமா ஒரு துண்டு பிரசுரமானது பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நம்ம நாளைய அனைத்து பொதுமக்களுக்கும் வீடு வீடு கொண்டு போய் சேர்த்த போகிறோம். அது வந்து இந்த நம்மளுடைய முன்னிலையில் வந்து